ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2024 வெளியான டியர் அப்படின்ற ஃபீல் குட் படத்தை பத்தி தாங்க பார்க்க போறோம். தீபா மற்றும் அர்ஜுன் இவங்க ரெண்டு பேர்த்தோட பர்சனல் லைஃப்ல நடக்கக்கூடிய பிரச்சனை தாங்க இந்த படமே. அதனால தீபா அர்ஜுன் ரெண்டு பேர்த்தோட பேரையும் மிக்ஸ் பண்ணி டியர் அப்படின்னு வச்சிருக்காங்க. குட் நைட் அப்படின்ற ஒரு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு இல்லையா, அதே மாதிரியான கான்செப்ட்ல தாங்க இந்த படமும் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ லைட் ஸ்லீப்பருங்க, சின்ன சவுண்டு கேட்டா கூட கண்ணு முடிச்சிருவாரு, அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. அந்த பொண்ணு ராத்திரி நேரம் பயங்கரமா கொரட்டை விட்டுக்கிட்டு இருக்கு. இதனால இவருடைய மொத்த தூக்கமும் பாதிக்குதுங்க. இவரோட வாழ்க்கையில பல சம்பவங்கள் இதனால நடக்குது. அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோட வீட்டை கட்டுறாங்க. ஹீரோட அண்ணி தாங்க கிச்சன்ல எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காலையில காஃபி போட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஹீரோட அம்மாக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் உன் புருஷனுக்கு கொடுத்தியா, யோகா பண்ணிட்டு இருக்கான், கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோட அண்ணி அண்ணாக்கு காஃபி எடுத்துட்டு போறாங்க. நீ 2 நிமிஷம் லேட்டா கொண்டு வந்துட்ட அப்படின்ற மாதிரி அண்ணா சொல்றாருங்க. நம்ம ஹீரோட அண்ணா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான ஆளா தாங்க இருந்துட்டு இருக்காரு. அவர் வைக்கிறது தான் சட்டம் அப்படின்ற மாதிரி தான் அவரோட பிஹேவியர் ஆட்டிடியூட் எல்லாம் இருந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோடைய அன்னிக்கு பாத்தீங்கன்னா சிறுகதை எழுதணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அதுக்காக கதையெல்லாம் எழுதியிருக்காங்க. அதை பப்ளிஷ் பண்ணணும் அப்படின்ற ஆசை இருக்கு. அதை பத்தி தன்னோட கணவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது அவர் அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்க மாட்டேன்றாருங்க. கேர் பண்ணிக்கவே மாட்டேன்றாரு. அவர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்டு நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட பிஹேவ் பண்ணிட்டு இருக்காருங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோனோட வீட்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோனுடைய பேரு தீபிகாங்க. நம்ம ஹீரோனுடைய வாழ்க்கையை நினைச்சு ஹீரோனுடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே கவலையா இருக்குங்க. ஏன்னா இது வரைக்கும் பலதரப்பட்ட மாப்பிளையை பார்த்துட்டாங்க. ஆனா வர மாப்பிளையெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதுக்கு காரணம் நம்ம ஹீரோயின் தான். ஏதோ ஒரு சீக்கிரட்டான விஷயத்த ரிவீல் பண்ணிடுறாங்க. அந்த ஒரு காரணத்தை வச்சு மாப்பிள்ளைங்களா ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படி என்ன சீக்கிரட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோனுக்கு கொரட்டை விடுற பிரச்சனை இருக்குங்க. சதை வளர்ச்சி காரணமா சின்ன வயசுல இருந்தே ஹீரோனுக்கு கொரட்டை விடுற பிரச்சனை இருக்குதுங்க. இதை மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஹீரோயின் நினைக்கல. அதனால வர மாப்பிள்ளைங்க எல்லாத்துக்கிட்டையுமே இந்த மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்க, இதுக்கு ஓகேனா கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிரச்சனையை சொல்லியிருக்காங்க. ஆனா மாப்பிள்ளைங்களுக்கெல்லாம் இது பிடிக்காம ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோனுக்கு தான் பொண்ணோட வாழ்க்கையை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்குங்க. ஆனா ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. இல்ல மாப்பிள்ள தான் சரியில்லை, வேற மாப்பிள்ள பாத்துக்கலாம் அப்படின்ட்டு. அங்க கட் பண்ணா ஒரு அழகான பூத்தோட்டத்துல அப்படியே நிம்மதியா ஹீரோ ஊஞ்சல் கட்டி கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய டேபிள்ல இருந்து ஒரு பென்சில் அப்படியே காத்துல ஆடிட்டே கீழே விழுந்து அதோட முனம் உடையுதுங்க. அந்த சத்தம் கேட்டு விருக்குன்னு ஹீரோ கண் முழிச்சிடுறாரு. இதுல இருந்தே தெரியுது ஹீரோக்கு சவுண்ட் பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோடைய மொத்த ஃபேமிலி டைனிங் டேபிள் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஹீரோனுடைய அம்மா ஆசைப்படுறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா எனக்கு ட்ரீம் இருக்கு, எய்ம் இருக்கு, அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா இப்ப பாத்திருக்க பொண்ணு கண்டிப்பா நம்ம குடும்பத்துக்கும் உனக்கும் செட் ஆவா, ஒரு வாட்டி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு டிவி சேனல்ல நியூஸ் ஆங்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காருங்க. இதை விட ஒரு பெரிய சேனல்ல போயிட்டு பிரைம் நியூஸ் ஆங்கரா ஒர்க் பண்ணணும் அப்படின்றது தான் ஹீரோட கனவா இருந்துட்டு இருக்கு. ஹீரோட அண்ணா என்ன சொல்றாரு அப்படின்னா, உனக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு எங்களுக்கு தெரியும், கண்டிப்பா இந்த பொண்ணு உனக்கு பிடிக்கும், 2 மணிக்கு ஃபிளைட், அதனால 12 மணிக்கு கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு போறாரு. ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ இது நாள் வரைக்கும் பொண்ணுங்களோட போட்டோவையே பார்க்காம வேண்டாம் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தியா, இந்த பொண்ணையாவது ஓகே பண்ணு, ஊட்டி மசனக்குடி அப்படின்னு ட்ரிப்பா போட்டுருவோம் அப்படிங்கும் போது, ஏண்டா நீங்க ட்ரிப் அடிக்கிறதுக்கா நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படின்ட்டு ஹீரோ வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொண்ணு பார்க்கறதுக்காக ஊட்டி வராருங்க. நம்ம ஹீரோனோட வீட்டில் எல்லோரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டு பாட்டி பார்த்தீங்கன்னா, பையன் டிவியில் பார்க்கும்போது கலராக இருந்தான், நேரில் பார்க்கும்போது அவ்வளோ கலராகலாம் இல்லையே, எல்லாம் மேக்கப் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, பாட்டிக்கு எப்போ பார்த்தாலும் காமெடி தான் அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படியோ பேசி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோடைய அம்மா ஹீரோனுடைய அம்மா கிட்ட உங்களை திருச்சியில் பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு 2 பேரும் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது ஹீரோடைய அம்மாவும் ஹீரோனுடைய அம்மாவும் ஒன்னா படிச்சவங்க, பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நாள் கனெக்டிவிட்டி இல்லாதனாலையும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இவங்க மீட் பண்ணுறதுனாலையும் அடையாளம் தெரியல. இப்போ எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க, தட்டை மாத்திக்க வேண்டியது தானே அப்படிங்கும் போது, அது சரி பொண்ணை காட்டுவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு கேட்க, அச்சோ இந்த எக்ஸைட்மெண்ட்ல நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை காட்டுறேன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோட அண்ணா ஹீரோவை பார்த்து, நான் தான் சொன்னல எல்லாமே செட் ஆகும் அப்படின்ட்டு, பாத்தியா எல்லாம் நல்லபடியா போகுது அப்படின்றாருங்க. ஹீரோவும் கொஞ்சம் ஹாப்பியா தான் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஹீரோனுடைய அம்மா கேட்கறாங்க, உன் புருஷங்க அப்படின்னு சொல்லிட்டு, கடன் தொலை தாங்க முடியாம என் பசங்க 2 பேரும் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் போதே விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி கண்கலங்க. ஒன்னும் கவலைப்படாத, அதான் பசங்க 2 பேர் இருக்காங்களா, நல்லபடியா பாத்துக்கிறாங்களே, இரு பொண்ணை வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வர சொல்றாங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே தனியா பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. ஹீரோ சொல்றாரு இந்த ஊரோட வெதர் கண்டிஷன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க ஒரு இடத்தோட வெதர் கண்டிஷனை வச்சு அந்த நபரோட கேரக்டர் எந்த மாதிரி அப்படின்றத கணிக்க முடியும் தெரியுமா அப்படிங்கும்போது, எப்படி சொல்றீங்க அப்படிங்கும்போது, டெம்பரேச்சர் ஒரு இடத்துல ஹையா இருந்தது அப்படின்னா அவங்க ரொம்ப கோவக்காரங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்ல, அப்ப சென்னை மக்கள்லாம் கோவக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோனுடைய மனசுக்குள்ள தனக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பத்தி ஹீரோ கிட்ட சொல்லிடணும் அப்படின்னு வாய் வரைக்கும் வருது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஹீரோனை கூப்பிட்டு சொல்ல விடாம பண்ணிடுறாங்க. ஆனா ஹீரோயின்
ஹீரோயின் தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பற்றி ஹீரோ கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லை மாப்பிள்ளை என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன் தான், அதனால் எந்த பிரச்சனையுமே இல்லை, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லாமையே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இப்போ ஹீரோயின் 2 பேருமே ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனுக்கு லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ தூங்குறதுனா தூங்கணும், பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது இல்லை பரவாயில்ல அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் தூங்கினாதான் மாட்டிப்பாங்களே. அப்போவே ஹீரோ சொல்கிறாரு, நான் ஒரு லைட் ஸ்லீப்பர், எனக்கு சின்ன சவுண்டு கேட்டால் கூட கண் முழிக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது அப்படிங்கும்போது ஹீரோனுக்கு தூக்கி வர போடுதுங்க. ஐயோ இவனுக்கு வேற இந்த பிரச்சனை இருக்குதா, நம்ம வேற விண்ண பொழக்கிற அளவுக்கு குரட்ட விடுவோமே, இது தெரிஞ்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு ஹீரோயின் பயப்படுறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஹீரோனுடைய வளையல் செயின் இது எல்லாத்தையும் கலட்டி வச்சிடறாருங்க. ஏன்னா அந்த சவுண்டு கேட்டால் கூட ஹீரோ கண் முடிச்சிருவாரு அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோ எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. ஆனால் ஹீரோயின் தூங்கினாங்கன்னா அவங்களை எழுப்புறதும் கஷ்டம், அந்த சத்தத்தையும் தாங்கிக்க முடியாது. இப்போ ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மாட்ட ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தூங்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்க, நாளையிலேருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்படிமா என்னால் தூங்காமல் இருக்க முடியும், நீ வேணா ராத்திரி ஃபுல்லாக என்கிட்ட ஃபோன் பேசிட்டே இரு, நான் தூங்காமல் இருக்கேன் அப்படிங்கும்போது ஹீரோனுடைய அம்மாவும் முடியாதுன்றாங்க. ஹீரோனும் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே அப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே டயர்டாகி இவங்களை அறியாமே இவங்க படுத்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வழக்கமான ஹீரோவோட கனவுல இந்த வாட்டி ஹீரோனும் வந்திருக்காங்க. ஒரு அழகான ஃப்ளவர் தோட்டம், அந்த தோட்டத்தில் ஹீரோயின் கூட டூயட் பாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோயின் கிட்ட வரும்போது திடீர்னு பயங்கரமான சத்தம், என்ன சத்தம் அது அப்படின்னு கனவுலையே யோசனை பண்ண ஆரம்பிக்கிறாரு. மறுபடியும் பயங்கரமான சத்தம், என்னடான்னு பார்த்தா ரியாலிட்டியில் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக கொரட்டை விட்டுட்டு இருக்கிறாங்க. ஸோ கொரட்டை சத்தம் தாங்க முடியாமல் ஹீரோ கண் முடிச்சிடுறாரு. ஹீரோக்கு அதுக்கப்புறம் தூக்கமே வர மாட்டேங்குதுங்க. அப்புறம் ஹீரோயினுக்கான ஹனிமூன் ட்ரிப் பிளான் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோ அவங்க அண்ணா கிட்ட போயிட்டு, அண்ணா தப்பா நினைக்கலன்னா உனக்கு கேட்கவா அப்படிங்கும்போது, என்னடா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைண்ணா நீ ராத்திரி ரூம்குள்ள இருந்து ஏதாவது சவுண்டு கேட்டுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா கேள்வி இது அப்படின்னு சொல்லி அண்ணா திட்டி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுடைய அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஹனிமூன் போயிட்டு வா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி 2 பேர்த்தையும் அமுச்சு வைக்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் கிட்ட எப்படி இதை பற்றி கேட்கறது அப்படின்னு தெரியாமல் பயங்கரமாக தாங்கிட்டு இருக்கிறாருங்க. ஹீரோனும் இந்த விஷயத்தை பற்றி எப்படி தான் கணவன் கிட்ட பேசுறதுன்னு தெரியாமல் அவங்களும் தாங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹோட்டலில் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பயங்கரமாக சவுண்டு வச்சிருக்காங்க. எதுக்கு தான் இப்படி சவுண்டு வைக்கிறானுங்கன்னு தெரியல, இரிட்டேட் பண்ணுற மாதிரி அப்படிங்கும்போது ஹீரோயின் பேசுகிறாங்க. சவுண்டு உங்களை இரிட்டேட் பண்ணுறதுக்காக வைக்கல, அவங்க என்ஜாய் பண்ணுறதுக்காக வைக்கிறாங்க அப்படிங்கும்போது, அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா மற்றவங்களாம் இரிட்டேட் ஆக மாட்டாங்க அப்படின்னு கேட்க, ஒருத்தங்க இரிட்டேட் ஆகணும் அப்படின்றதுக்காக யாரும் சவுண்டு வைக்கிறது இல்லைல்ல அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ராத்திரி 2 பேருமே ரூமில் இருக்கும்போது படம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் படம் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஹீரோக்கு லைட்டாக தூக்கம் வர ஆரம்பிக்குது. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ரொமான்டிக்காக அப்ரோச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா தண்ணி வாஷ்ரூம் யூஸ் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. வாஷ்ரூம் யூஸ் பண்ண போன இடத்துல வலிக்கி விட்டு விழுந்து மூக்கில் அடிபட்டு ஹனிமூனை முடிச்சுட்டு இவர் வந்து சேர்றாருங்க. தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொண்ணுங்கெல்லாம் கூட கொரட்டை விடுவாங்களா அப்படின்னு கேட்க, ஏன் பொண்ணுங்கெல்லாம் ஹியூமன்ஸ் கிடையாதா, எல்லாருக்கும் இந்த ப்ராப்ளம் வரத்தான் செய்யும், இது நார்மல் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஹீரோனே பார்த்தீங்கன்னா இதை பற்றி பேசலாம் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு இடத்துல மீட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு எப்போ இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு கேட்க, சின்ன வயசில் எனக்கு மூக்கில் சத வளர ஆரம்பிச்சிருச்சு, அப்போ இருந்து தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஒரு ப்ராப்ளத்தை காரணம் காட்டி நான் உன்னை விட்டு போக மாட்டேன், ஆனால் எனக்கு நிறைய ட்ரீம் இருக்குது, நான் வந்து ஒரு பெரிய சேனலில் போய் நியூஸ் ரீடராக இருக்கணும், ப்ரெசென்ட் பண்ணணும், பட் இதுக்கெல்லாம் எனக்கு நல்ல தூக்கம் அப்படின்றது தேவை, ஸோ அதனால் தூங்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து எனக்காக என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் டாக்டராக இருக்கிறாரு, அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணலாமா அப்படிங்கும்போது ஹீரோயின் சரின்னு சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் உன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை குணப்படுத்தவே முடியாதுடா அப்படிங்கும்போது ஹீரோயின் நீ எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கும்போது, நான் ஃபீல் பண்ணாமல் வேறு யார் ஃபீல் பண்ணுவா, உனக்கு என்ன, நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிடுவேன், நான் தானே திறந்தானே கஷ்டப்பட்டுட்டு இருப்பேன், நான் தானே தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் வருதுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி ஒரு நாள் நீ தூங்கு, ஒரு நாள் நான் தூங்குறேன், இந்த மாதிரி நம்ம ஷெட்யூல் போட்டு தூங்க ஆரம்பிச்சிருவோம், 2 பேருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி சொல்ல, இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் டாஸ்க் போட்டுட்டு ஒரு டைம் டேபிள் ஒன்று ரெடி பண்ணி வச்சிடுறாங்க. இந்த டேட்லலாம் நீ தூங்கணும், இந்த டேட்லலாம் நான் தூங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஆரம்பத்தில் ஹாப்பியாக ஆரம்பித்தாலும் இவங்களோட வாழ்க்கையில் பல மாற்றம் நடக்குதுங்க. ஸோ நைட்லாம் தூங்காமல் காலையில் ஒர்க்குக்கு போகிறதுனால ஹீரோ ஆஃபீஸ்லேயே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு. ஹீரோனும் அதே மாதிரி ஆஃபீஸில் போய் தூங்குறாங்க. அப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள கம்யூனிகேஷன் அப்படின்றது இல்லாமே போயிருதுங்க. ஏன்னா ஹீரோ தூங்கும் போது ஹீரோயின் முடிச்சிருப்பாங்க, ஹீரோயின் முடிச்சிருக்கும் போது ஹீரோ தூங்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிறது எல்லாமே ஃபோன்லேயும் மெசேஜஸ்லேயுமா தான் இருந்துகிட்ருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இதை பற்றி 2 பேருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம வேணா ஒரு சைக்கார்டிஸ்ட்டை போகலாமா அப்படிங்கும்போது, எனக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுனால நீ என்ன பைத்தியம்னு சொல்கிறியா அப்படிங்கும்போது, நான் உன்னை பைத்தியம்னு சொல்ல வரல, இந்த சவுண்டெல்லாம் கூட அடாப்ட் ஆகிற மாதிரி நம்ம சில விஷயங்களை பண்ண முடியும், அதனால் நம்ம போய் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் தாங்க வருது. அப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போகிறாருங்க. அப்போ தாங்க ஹீரோக்கு ஒரு குட் நியூஸ், இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டு இருந்தார் இல்லையா அவருடைய ட்ரீம் ஜாபு, ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கு. இதை பற்றி வீட்டில் யார்ட்டையுமே ஹீரோ ஷேர் பண்ணவே இல்லை. ராத்திரி எல்லோரும் ஒன்றா உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது பவர் போய் வருதுங்க. அப்போ வீட்டில் இருக்கிறவங்களே கேட்குறாங்க, எப்போ நீங்கள் குட் நியூஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு குட் நியூஸ் எல்லாம் இல்லை, ஆனால்
ஆனால் ஒரே ஒரு குட் நியூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வேலை கிடைச்ச விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணுறாருங்க. அதை கேட்டதும் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க, ஹீரோனை தவிர. ஏன்னா நியாயமாக பார்த்தா ஹீரோன் கிட்ட தானே இந்த விஷயத்த முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஸோ இதிலிருந்தே ஹீரோனுக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. பட் அதை பற்றி பெருசாக கேட்டுக்கவே இல்லை. இதை வந்து ஹீரோடைய அம்மா பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோன் ரூம்குள்ளே போகும்போது என்னுடைய புக் ஒன்று காணும் அப்படின்ற மாதிரி தேடுறாங்க. இந்த புக் இங்கே தாங்க ஆண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்க, அதில் ஒரு ஃபோட்டோ இருக்குமே அப்படின்னு சொல்லி தேடும்போது அது நம்ம ஹீரோடைய அம்மாவும் அப்பாவும் ஒன்றா இருந்த ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவை எடுத்து பார்த்துட்டு இதில் இருக்கிறது யார் அப்படின்னு கேட்க, அப்போ தான் ஹீரோடைய அம்மா அவங்க காதல் கதையை பற்றியெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் சரி திருமண வாழ்க்கையிலும் சரி பயங்கரமாக சண்டை தான் வந்துச்சான். இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையானது இன்பம் துன்பம் கஷ்டம் நஷ்டம் காமம் இது எல்லாத்தையுமே தாண்டி புரிதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். புரிதல் இருந்தால் மட்டும்தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக நம்ம ஹீரோனை அண்டர்ஸ்டாண்டிங்கோட இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனை இதை புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அவரோட ஆஃபீஸில் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்குதுங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து இன்டர்வியூ கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு, அதுவும் எக்ஸ்க்ளூசிவாக இவங்க சேனலுக்கு. அந்த இன்டர்வியூவை நம்ம ஹீரோ தான் கவர் பண்ணணும், அதுவும் ப்ரைமாக லைவில் அப்படின்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி தன்னோட மனைவி கிட்ட ஷேர் பண்ணுறாரு. நம்ம ஹீரோனு பார்த்தீங்கன்னா ஆல் தி பெஸ்ட்லாம் சொல்லி வீடியோ காலெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. வாஷ்ரூம் யூஸ் பண்ணிவிட்டு டேரெக்டாக இன்டர்வியூக்கு போயிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ்ரூம் யூஸ் பண்ண போனவர் உள்ளேயே உட்காந்துடுறாருங்க. இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாஷ்ரூம் க்ளீன் பண்ணுறவர் அங்கே போயிட்டு ஹீரோ உள்ளே தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. கம்பெனி முழுக்க எல்லோரும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயம் இவருக்கு கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேற ஒருத்தங்களுக்கு போயிடுது. இதனால் இவர் பயங்கரமாக கலாய்க்கப்படுறாரு, வேலையும் போகுது. ஹீரோயின் இது சம்மந்தப்பட்ட போஸ்ட் எல்லாத்தையுமே பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார் இல்லையா, எனக்கு வந்து இது ஒரு ட்ரீமு, சீக்கிரமாக இந்த ட்ரீம் அடையணும் அப்படின்ட்டு. பட் இவ்வளோ தூரம் இந்த ட்ரீமுக்காக பயணம் பண்ணி கடைசி நேரத்தில் நம்மனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ வந்து ஒழுங்காக தூங்கி இருந்தார்னா அந்த இன்டர்வியூவை கரெக்டாக பண்ணியிருப்பார் இல்லையா, தூங்காதனால தான் அங்கே போயிட்டு யதார்த்தமாக உட்காந்து அப்படியே தூங்கிட்டாரு. இப்போது நம்ம ஹீரோயின் ரெண்டு பேருமே டிஸ்கஸ் பண்ணும்போது ஹீரோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு, நான் நல்லா இருக்கணும்னு நினச்சினா நீ என்னோட லைஃப்லேருந்து போயிரு, இதுக்கு மேலே என்னால் உங்க கூடலாம் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரை இன்டர்வியூ பண்ணுறதுக்காக போகிறாரு. அவருக்கு பதில் சொல்லிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஏ மச்சான் இந்தாடா ஃபோனு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடா இது அப்படின்னு பார்த்தா ஹீரோ காரில் போகும்போதே தூங்கிட்டு இருந்திருக்கிறாருங்க. பக்கத்தில் ஹீரோடைய ஃப்ரெண்டு இந்தாடா ஃபோனு அப்படின்னு சொல்லி கொடுக்க, நம்ம ஹீரோடைய அம்மா நீ கண்டிப்பாக டிவோர்ஸ் ஃபைல் பண்ணி தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லி கேட்க, அம்மா நல்லா யோசிச்சுதாம்மா முடிவு பண்ணியிருக்கேன், என்னால் அவ கூடலாம் வாழவே முடியாது, தயவு செஞ்சு என்னை எதுவுமே சொல்லாதீங்க, நான் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு தனியாக போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோடைய ஃப்ரெண்டு டிவோர்ஸ் ஆன அனுபவத்தில் சொல்கிறேன், அவசரப்பட்டு எந்த முடிவுமே எடுக்காத, முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வாழப்பாரு அப்படின்னு சொல்ல, ஏன்டா நீயே டிவோர்ஸ் பண்ணியிருக்கல, உனக்கு அனுபவம் இருக்குல்ல, நான் ஒன்றும் எடுத்த உடனே முடிவு எடுக்கல, அனுபவப்பட்டுட்டு தான் முடிவு எடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இப்போ ஹீரோ டிவோர்ஸ் சம்மந்தமாக லாயர் கிட்ட போயிட்டு பேசுகிறாருங்க. இந்த லாயர் வந்து ஒரு பிரச்சனை இல்லைப்பா, மியூச்சுவல் டிவோர்ஸ் இல்லைனா கூட அப்படி இப்படின்னு பேசி ஏதாவது ஒரு லூப் ஹோலை பயன்படுத்தி உனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு. ஆனால் இந்த லாயரோடைய அசிஸ்டண்ட்டே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பிரச்சனைங்களா அப்படி இப்படின்னு பேசி எப்படியாவது சமாதானப்படுத்தி சேர்த்து வச்சிடலாம் அப்படிங்கும்போது, சேர்த்து வச்சோம்னா நமக்கு பேமெண்ட் வராது, பிரிச்சு விட்டா தான் நமக்கு பேமெண்ட் வரும், பிரிச்சு விட்றதுக்கு என்ன வழி இருக்கோ அதை போய் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. இப்போது ரெண்டு தரப்பினர்களுமே கோர்ட்டுக்கு வராங்க. இப்போ கோர்ட்டில் ஜட்ஜு வந்து எதுக்காக டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட கிளைண்ட் வந்து இவங்களோட குரட்ட சத்தத்தினால ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதனால் டிவோர்ஸ் வேணும் அப்படிங்கும்போது, இதுக்கெல்லாம் டிவோர்ஸ் தந்துட முடியாது அப்படிங்கும்போது ஹீரோ எனக்கு டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் டிவோர்ஸ் வேண்டாங்க, நான் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ரெண்டு தரப்புலையுமே வந்து ஆர்குமெண்ட் வருது. நான் வந்து 3 கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுறேன், ஃபஸ்ட்டு அந்த கவுன்சிலிங்கை முடிச்சுட்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படிங்கும்போது, ஏங்க அதெல்லாம் எனக்கு வேணாங்க, என்னால் இந்த குரட்ட சத்தத்துலலாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. கோர்ட்டில் இருக்கிறவங்கலாம் சிரிக்கிறாங்க. இப்போ கோர்ட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய அப்பாவே பொண்ணோட அப்பாவாக வந்து பேசாமல் நான் நார்மலாக பேசுகிறேன், இந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்களோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இப்போ நம்ம ஹீரோடைய அண்ணனுக்கு கோவம் வந்து ஹீரோவை பலார்னு ஒரு அறையே விட்டுறாங்க. ஏன்னா மொத்த குடும்பத்தையும் கோர்ட்டுக்கு இழுத்து விட்டார் இல்லையா. ஆனால் ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து என்னால் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை வாழ முடியாதுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துட்டு இருக்கிறாரு. கோச்சிட்டு ஃப்ரெண்டு கிட்ட வந்திருக்கிறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்க்கறதுக்காக ஹீரோடைய அம்மா வந்திருக்காங்க. இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி திட்டிட்டு, அதே சமயம் ஃப்ரெண்டு கிட்ட நீ டிவோர்ஸ் ஆனவன் தானடா, அதில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவன் கிட்ட எடுத்து சொல்லணும்ல, நீயே இந்த மாதிரி பண்ணினா எப்படி அப்படிங்கும்போது, நானும் பேசி பார்த்துட்டேன், என்னால் எதுவும் பண்ண முடியல ஆண்டி அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்கு அவங்க அம்மா வர சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டும் பேசுகிறாங்க. ஆனால் ஹீரோ சமாதானமாகிற மாதிரி இல்லைங்க. இப்போ நம்ம ஹீரோ லாயரை பார்க்கறதுக்காக போகிறாரு. அந்த லாயர் வந்து உங்கள் விஷயத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க, சீக்கிரமாகவே டிவோர்ஸ் வாங்கிடுறான், பார்த்தீங்களா இவர் என்னோட கிளைண்ட் தான், இவர் அவரோட மனைவி கிட்ட டிவோர்ஸ் வேணும்னாரு, அவங்க மனைவி வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, கடைசியில் அவங்க மனைவிக்கு பைப்போலார் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லேயே ஒரு ஸ்டாஃபை சாட்சியாக வச்சு டிவோர்ஸ் வாங்கி தரப்போகிறோம், ஸோ கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார் பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கும் டிவோர்ஸ் கண்டிப்பாக கிடைச்சிரும்,
என்ன எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும் அப்படிங்கும்போது அப்படிலாம் எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, எங்கள் 2 பேருத்துக்குள்ள கொரட்டை மட்டும் தான் பிரச்சனை, வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோயின் ஹீரோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வர சொல்லியிருக்காங்க. என்ன விஷயம், நானே உன்னை பார்க்கணும் தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பேக்கில் இருந்து அந்த ப்ரெக்னன்சி கிட்ட எடுத்து காட்டுறாங்க. ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பண்ணலாமா, செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சந்தோஷப்படுறாரு. எப்படி செலிப்ரேட் பண்ண சொல்கிற, நீ தான் பிரிஞ்சு போகிறே அப்படிங்கும்போது, பிரிஞ்சு போனால் என்ன, செப்பரேட்டட் பேரண்ட்ஸாக இருந்து நம்ம குழந்தைய வளர்க்கலாம், குழந்தைக்கான எல்லா உதவியுமே நான் பண்ணுறேன் அப்படிங்கும்போது எப்படி அர்ஜுன் உன்னால் இந்த மாதிரிலாம் பேச முடியுது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோனுடைய அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஆனால் எனக்கு இந்த குழந்தை வேணாம், இந்த குழந்தைய வளர்க்குறதுக்கு அர்ஜுன் பணம் தரேன் அப்படின்னு சொல்கிறான், ஆனால் எப்படி என்னால் இந்த குழந்தைய வளர்க்க முடியும், அம்மா அப்பா சேர்ந்து வளர்ந்தா தானே அந்த குழந்தை நல்லா இருக்கும், நான் இந்த குழந்தைய கலைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் ஹீரோனுடைய அப்பா ஹீரோனுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோன் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அபார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கான செக்கப்லாம் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க. இந்த தகவலை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இங்கே எதுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன் வயிற்றில் வளர்றது உன்னோட குழந்தை மட்டும் கிடையாது, என்னோடைய குழந்தையும் தான், அது எப்படி என்னோட பெர்மிஷன் இல்லாமல் நீ கலைக்கலாம் அப்படிங்கும்போது உன்னோட பெர்மிஷன்லாம் தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்குமெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய அப்பா உனக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோக்கு ஹீரோனுடைய அப்பா மேலே கோவம் வந்துடுதுங்க. யோ, உன் பொண்ணு கருவை கலைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு அப்பனா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க உடனே ஹீரோனுக்கு கோவம் வந்துடுது. நீ எப்படி என்னுடைய அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசலாம், இன்னொரு வார்த்தை என் அப்பாவை மரியாதை இல்லாமல் பேசினேன்னு வைய நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி பிடிச்சி திட்டி விட்டுறாங்க. ஸோ சண்டை போட்டுட்டு எல்லோரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோடைய அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஆயிருதுங்க. அவங்க சர்ஜரி பண்ணக்கூடிய சூழ்நிலையில் தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு டைமில் நம்ம ஹீரோடைய அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்ததா வந்து ஹீரோடைய அண்ணி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோடைய அண்ணனுக்கு சம்மக்கம் வந்துடுது. அந்த ஆள் சின்ன வயசுல எங்களை எல்லாம் விட்டுட்டு ஓடினவர் தானே, அவரோட லெட்டரை பற்றி நீங்கள் எதுவுமே பேசவும் கூடாது, அவரை பற்றியும் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாரு. ஏன்னா இக்கட்டான சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோடைய அம்மாவை விட்டுட்டு ஓடினவர் தானே அவர், அதனால் அவரை பற்றி பேசவே கூடாதுன்னு ஹீரோடைய அண்ணா ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாருங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து பிரிஞ்சிருக்கிறார் இல்லையா, அவருக்கு இப்போ வேலையும் போச்சு. இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா கார்டனிங்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோடைய அம்மா கால் பண்ணி இந்த மாதிரி பார்க்கணும்னு சொல்லி வர சொல்கிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது ஹீரோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. என்னம்மா நீ இப்படி ஆகிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, நான் இப்போ கார்டனிங்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது உனக்கு தான் நியூஸ் ஆங்கர் ஆகணும் அப்படின்றது தானே கனவு அப்படிங்கும்போது, அது ப்ரொஃபஷனல் ஜாபுமா, இது வந்து ஸ்ட்ரெஸ் பஸ்டருக்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோடைய அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிருதுங்க. தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி சர்ஜரிக்கான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோடைய அண்ணாவும் பார்த்தீங்கன்னா பிளட் டொனேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அண்ணா வந்து நான் தான் பர்ஃபெக்டான பையன், உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையுமே, எல்லாருக்குமே கவலை உன்னால தாண்டா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா பாதிலே எழுந்து போயிடுறாரு. ஹீரோயின் ஹீரோடைய அம்மா பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. தூரத்துலேருந்து ஹீரோ ஹீரோனை பார்க்குறாரு. 2 பேரும் ஒருத்தரோட முகத்தை பார்த்துக்கிறாங்க. 2 பேர்த்துக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேர்த்துக்குள்ளே வேறு எந்த பிரச்சனையுமே கிடையாதுங்க. ஹீரோயின் குரட்டி விடுறது மட்டும்தான் பிரச்சனையாக இருந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோடைய அம்மா வந்து ஹீரோயின்ட்ட சாரியே கேட்குறாங்க. ஒரு அப்பா இல்லாமல் ஒரு குழந்தைய வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியுமா, என் பையன் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு அவங்க அப்பா கிட்டேருந்து லெட்ரு வந்த விஷயம் வந்து ஹீரோனுக்கு தெரிய வருது. அந்த லெட்டரை வச்சு அவங்க அம்மா வந்து அவங்க அப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, அந்த ஆசையை நிறைவேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி நம்ம ஹீரோ கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. சரி அப்பா எங்கே இருக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ட்ராவல் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போவும் ஹீரோயின் 2 பேருமே சண்டை கட்டிட்டா தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹீரோயின் தூங்கிடுறாங்க. அப்படி ஹீரோயின் தூக்கத்தில் குரட்டை விடும்போது அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே ஹீரோ கிட்ட பிரச்சனைக்கு வராங்க. உன் பொண்டாட்டி எழுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் எவ்வளவோ எழுப்புறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து எழுந்திருக்கவே மாட்டேன்றாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோ தான் தூங்கியிருக்கிறாரு. டக்குன்னு கண் முடிச்சு வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்க, இன்னும் வரல, இப்போ தான் டேக் ஆஃப் ஆகுது, நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ தூங்கு, வந்ததுக்கப்புறம் நான் எழுப்பி விட்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சீட்டை நான் மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது அப்படியெல்லாம் மாற்றி தர முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு, வேறு வழியே இல்லை அர்ஜுன், நீ என் கூட தான் ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸை காமிச்சு இவர் இங்கே தான் இருக்கிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இவரை பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்க, அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா அங்கே தாங்க இருக்கிறாரு. போயிட்டு பேசும்போது ஹீரோக்கு பேசுறதுக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை. ஹீரோயின் தான் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போது தான் நம்ம ஹீரோடைய அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்ற விஷயமே தெரிய வருது. இதை கேட்டு ரொம்பவே பயப்படுறாரு. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை, பைபாஸ் பண்ணியிருக்குமாமா, நீங்கள் வரணும், ஒரு வாட்டி வந்து பார்க்கணும், அவங்க உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி என்னால் வந்து நிற்க முடியும், நான் தான் அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தியிருக்கேனே அப்படிங்கும்போது எண்ட் ஆஃப் த டே நீங்கள் வந்து தானே மாமா ஆகணும், எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசுகிறாங்க. அவங்க உங்கள் மேலே வச்சிருக்கக்கூடிய கோவமும் நியாயமானது தான், ஏன்னா நீங்கள் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பயங்கரமாக காய்ச்சி
மூச்சுன்னு கத்தி விட்டுறாரு. ராத்திரி நம்ம ஹீரோயின் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ரிவெஞ்சு அது இதுன்னு எடுத்து எந்த பிரயோஜனமே கிடையாது. ஸோ இப்போ 2 பேருமே இருக்கிறாங்க, அவங்க 2 பேர்த்தையுமே சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹீரோனுடைய அப்பாவே வந்து நான் இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருக்கக்கூடாது தான், என்னை மன்னிச்சிக்கோ, நான் இப்போ வரைக்கும் வருந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்கவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பாவை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க அம்மாவை காட்டணும் அப்படின்னு சொன்னால் அவங்க அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோ வந்து ஈஸியாக சமாதானம் ஆயிட்டாரு. ஆனால் ஹீரோடைய அண்ணா தானே சின்ன வயசுலேருந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்து ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. பட் அவரை சமாதானப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப கஷ்டம் தான். இந்த ஒரு நிலையில தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. இதுக்கு இடைப்பட்ட கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கோட பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப நல்லவளாக இருக்கா, இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஹீரோடைய அம்மா அப்பா மீட் பண்ணும்போது ரொம்பவே எமோஷனல் ஆயிடுறாங்க. ஹீரோடைய அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோடைய அப்பா வந்து மன்னிக்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஹீரோடைய அண்ணா சின்ன வயசுலேருந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்துருந்துருக்காங்க இல்லையா, அதனால ஹீரோடைய அண்ணா வந்து அவங்க அப்பாவை ஏற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அங்கே வந்தோடனே பெரிய பிரச்சனையாயிருதுங்க. உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையுமே நடந்துட்டு இருக்கு, யாரை கேட்டு இவரை கூப்பிட்டு வந்த, இந்த ஆள் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, முதல் இந்த இடத்துலேருந்து கிளம்ப சொல்லு, அதான் பார்த்துட்டார்ல அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணும்போது ஹீரோடைய அம்மா சொல்கிறாங்க அவர் எங்கேயும் போக மாட்டார், இங்கே தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னமா பேசிக்கிட்டு இருக்க, சின்ன வயசில் எங்கள் 2 பேர்த்தையும் விட்டு போனவருமா, எப்படிமா ஏற்றுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோடைய அம்மாவுக்கு கோவம் வந்துடுது. நீங்கள் 2 பேர் மட்டும் ஒழுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோடைய அண்ணா வந்து அவங்க பொண்டாட்டியை சந்தோஷமாகவே வச்சுக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோட அம்மா சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறீங்க, பங்களா காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தானே வச்சிருக்க அப்படிங்கும்போது பங்களா காரு இருந்தால் அவள் சந்தோஷமாக இருந்துருவாளா, அவளுக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, சிறுகதைகள் எழுதிட்டு இருக்கா, எவ்வளோ வாட்டி உங்ககிட்ட வந்து அதை பற்றி சொல்லியிருப்பா, ஒரு வாட்டியாவது அப்ரிஷியேட் பண்ணியிருப்பியா, சம்பளத்துக்கு இல்லாத ஒரு வேலைக்காரியாக தானே அவளை ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்க, அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக அவளை வச்சுக்கிட்டு இருக்க, ஒரு நாள் கூட உங்களோட சந்தோஷமாக இருந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனோடானா பொண்டாட்டியோட குரட்ட சொத்தத்தை காரணம் காட்டி பொண்டாட்டிக்கிட்ட டிவோர்ஸ் வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே இப்படி இருக்கும்போது இவர் எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சேர்த்துக்க தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோடைய அண்ணாக்கு ரொம்பவே கஷ்டமாக போயிடுது. ஹீரோவும் ஒரு பக்கம் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. ஹீரோடைய அண்ணா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணி ஹீரோடைய பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அண்ட் அவங்க அப்பா மேலே இருந்த கோவத்தை எல்லாம் விட்டுட்டு சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அண்ணாவும் பேசினதுக்கு சாரி சொல்கிறாரு, அவங்க அப்பாவும் சாரி சொல்கிறாரு. இந்த குடும்பம் ஒன்று சேருது. எண்ட் ஆஃப் த டே நம்ம ஹீரோ மற்றும் ஹீரோயினுடைய வழக்கு கோர்ட்டுக்கு வருதுங்க. ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேர்த்திட்ட பேசி டிவோர்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஆனால் ஹீரோட மைண்டு கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஒரு ரீசன் மட்டும்தான் அவருக்கு ப்ராப்ளமே இருக்கே தவிர மற்ற எல்லா விஷயத்துலையுமே ஹீரோக்கு கரெக்டாக தான் இருக்கிறாங்க. அதனால் ஹீரோயின் கிட்ட டிவோர்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க வழக்கு கோர்ட்டுக்கும் வருது. ஜட்ஜு கிட்ட ஹீரோயின் வந்து ஒரு 2 நிமிஷம் நாங்கள் தனியாக பேசிக்கலாமா அப்படின்னு கேட்க 2 நிமிஷம் தானே போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, ஏன்னா நிறையா மாப்பிள்ளைங்க பார்க்கறதுக்காக வந்தாங்க, எல்லாருக்கிட்டையுமே என்கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையை நான் சொல்லிட்டேன், எல்லோருமே ஓடிட்டாங்க, அவங்களுக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் என்னென்னா அவங்க எல்லாம் சொன்ன உடனே ஓடிட்டாங்க, ஆனால் நீ வந்து ட்ரை பண்ண, பட் முடியாத பட்சத்தில் தான் என்ன வேணாம் அப்படின்ற மாதிரி சொன்னேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன், பட் என்னால் உனக்கு பிரச்சனை வருதுன்னா நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரிலாம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஆனால் உனக்கு என்ன பிடிக்கும், நீ மாறிட்டேன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், எனக்காக வெயிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வேணா வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு. உடனே அவங்க 2 பேரும் ஹக் பண்ணி ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஸோ மொத்த குடும்பமும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்துருது. நம்ம ஹீரோடைய அண்ணாவும் அவங்க மனைவியை மதிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த நாவல்ஸ், அந்த சிறுகதைகள் எல்லாத்தையுமே பப்ளிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையும் கொரட்டை விட்டுட்டு இருக்குங்க. அதை காமிச்சு ஹீரோயின் ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் இந்த சவுண்டுக்கெல்லாம் அடாப்ட் ஆகிட்டு ஹாப்பியாக வாழ ஆரம்பிக்கிறாருங்க. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பியூட்டியே இம்பர்ஃபெக்டாக பர்ஃபெக்டாக வாழ்றது தாங்க. எனக்கு எல்லாம் பர்ஃபெக்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போகிறதுல அர்த்தமே இல்லை. இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.